வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. அமெரிக்காவின் புளோரிடா பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியாகினர், 6 பேர் காயமடைந்தனர். பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தது என்ன? அமெரிக்காவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அரங்கேறுவது சகஜமாக நடைபெறும் சம்பவமாக மாறியுள்ளது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 385 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக சமீபத்தில் தகவல் வெளியானது. இந்நிலையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. Fucking real, dude. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் டல்லாஹஸ்லியில் உள்ள மாநில பல்கலைக்கழக வளாகத்தில் காரில் வந்து இறங்கிய இளைஞர் யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார். உள்ளூர் நேரப்படி வியாழக்கிழமை காலை 11:50 மணி அளவில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சத்தம் கேட்டதும் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் அலறி அடித்துக் கொண்டு ஓடி உள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், மேலும் 6 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புளோரிடா மாநில பல்கலைக்கழக வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் ஃபீனிக்ஸ் இக்னர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 20 வயதான இவர் பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரின் மகன் என்பது தெரிய வந்துள்ளது. ஷெரீப் அலுவலகத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக துணைநிலை அதிகாரியாக ஃபீனிக்ஸ் இக்னரின் தாய் பணியாற்றி வந்துள்ளார். தனது தாயின் சர்வீஸ் துப்பாக்கியை எடுத்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை இக்னர் அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது. அவர் பயன்படுத்திய துப்பாக்கி பல்கலைக்கழக வளாகத்தில் சம்பவ இடத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இருவரும் மாணவர்கள் அல்ல என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தற்போது புளோரிடா பல்கலைக்கழகம் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது.